ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7 ஆகிடுச்சு. டே 7 எனக்கு என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டு வந்து 77 kg இருக்கேன். ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து என்னோடய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வந்து மூளையில் ரத்த கசிவு வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 4 நாள் ஆகுது. நான் வீடியோவில் சொல்லலை, சரியாகும் அப்படின்னு நினச்சோம். இப்போ ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு. அதுக்கு கூடவே இதுவும் கூட வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இப்போதைக்கு. நமக்கு வந்து என்ன சொல்ல, நமக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு. நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள தைரியமாக அவங்கக்கிட்ட விட்டுட்டு போகலாம். ஏதாவது ஒரு உதவி வேணும்னா ஓடி போய் கேட்கலாம். ஒருத்தங்க இருக்கிறப்ப அதோட சப்போர்ட் வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாததாக இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் நமக்கு. சீக்கிரம் சரியாகி வரணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி சமைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு மூடே இல்லை. என்னாச்சுன்னே எனக்கு தெரில. போன வருஷம் கரெக்டாக என்னோடய சர்ஜரி ஒரு 1 year கரெக்டாக ஆகுது. அதுக்குள்ளே வந்து மறுபடியும் அந்த என்ன சொல்ல, நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே கொண்டு போகலான்னு பார்க்குறப்போ ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் வந்து கொண்டக்கடலை கிரேவியும் புட்டும் செஞ்சுருந்தேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து புட்டில் தேங்காய் போடுறது பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மாவு கூடவே தேங்காய் போட்டு விரவி எடுத்துடுவேன். மாவு இந்த பதம் இருக்கணும். நம்ம இருத்தி பிடிச்சோன்னா அது அப்படியே பிடி கொழுக்கட்டைக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். உதுத்து விட்டோன்னா அப்படியே மாவு மாதிரி உதிர்ந்து வரணும். அந்த மாதிரி இருக்கணும். கை தொடுறப்போ ஈரவும் இருக்கணும். மாவில் ரொம்ப உதிரக்கூடாது, ஈரவும் இருக்கணும். அந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 minutesக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம எடுக்கலாம். அப்போது வந்து தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் தெளித்து கொடுத்துக்கலாம். காலையில் எழும்பினோன்னா தண்ணி தான் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீயும் எடுத்திருந்தேன். இதுக்கிடையில் இந்த வேலைகளுக்கு இடையில் ஒரு டீ எடுத்திருந்தேன். அடுத்து வந்து கொண்டக்கடலை கிரேவி செய்கிறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் தாளிச்சுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வந்து லைட்டாக அந்த எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடணும். நான் எப்போ கொண்டக்கடலை கிரேவியோ பச்சை பட்டாணி கிரேவியோ செஞ்சால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அது போட்டுவிடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா கேட்டுருவார், ஏன் கிரேவியில் எனக்கு உருளைக்கிழங்கு நீ போடலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்போ. உருளைக்கிழங்கும் போட்டுட்டு இதை வந்து ஆவியில் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். இது கொஞ்சம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே வந்து புட்டுக்கு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து குழலில் வந்து மாவு நிரப்புறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் புட்டுக்கு வந்து நம்ம தேங்காய் போடுவோம்ல. என் வீட்டில் வந்து தேங்காய் சுத்தமாக தொடவே மாட்டாங்க, போடவே கூடாது. அதனால் மாவு கூட சேர்த்து விரவிட்டு அதுக்கப்புறமா நான் புட்டில் தேங்காய் போடலை. இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறிட்டு வரலாம். கொஞ்சம் வேக வச்ச சுண்டல் ஃபஸ்ட்டே வந்து இது கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டி போல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் இது எல்லாம் வதங்கிடுச்சு, உருளைக்கிழங்கெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இவ்வளவும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வதக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா போடுவேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக. அது எனக்கு அந்த சிக்கன் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அது போடுறது. நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா 2ல் எது வேணால் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நான் மசாலா போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை சேர்த்துக்கிறேன். அது தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம், அந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம். மறுபடியும் இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அதில் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்குது இல்லையா, அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கட்டி இல்லாமல் நம்ம கரண்டி வச்சு நல்லா உடச்சி இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் இப்போ வைக்கிறேன். வறுத்தரசும் நம்ம வைக்கலாம். இந்த மெத்தடில் வைக்கிறப்ப தான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது ரொம்ப பிடிக்குது எனக்கு. வீட்டில் எல்லாருக்கும் அது பிடிக்குது. அதனால் அந்த மாதிரியே வச்சிடுறேன். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. புட்டு கூட வந்து கொண்டக்கடலை கிரேவியும் வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தேன். இது ஒரு நல்ல காம்பினேஷன், புட்டு கொண்டக்கடலை கிரேவி. இந்த புட்டு கூட பழம் வச்சு சாப்பிட்லாம், புட்டு கூட பயறு வச்சு சாப்பிட்லாம், புட்டு கூட பப்படம் வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் புட்டு நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி டிஃபன் வீட்டில்.
அடுத்து வந்து இன்றைக்கி பெருசாக வீட்டில் எதுவும் காய் எதுவுமே இல்லை. பார்த்தப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சா, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு ரசம் வச்சு மீன் பொரிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். தேங்காய் சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாப்பில் போட்டால் போதும். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஆவியிலே வேக வச்சுக்குவோம். இந்த கேப்பில் வந்து நான் என்னோடய காலை உணவை எடுத்திருந்தேன். வேக வச்ச முட்டையும் நம்ம செஞ்சோம் இந்த கிரேவி, அதில் கொஞ்சம் நிறைய கிரேவியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். பயங்கர பசி அப்படிங்கிறனால இந்த கிரேவியும் வச்சு நான் இதை வந்து காலை உணவை முடிச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு நம்ம ஆவியில் மூடி போட்டு வேக வச்சுருந்தால இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இடையில ஓப்பன் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கணும். இவ்வளோ போட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப நிறைய போடக்கூடாது. இப்போ அது போட்டுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக விட்டுருந்தேன், கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. குழையிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும், வேகணும் ஆனால் குழையக்கூடாது. அந்த பதத்தில் எடுத்தோன்னா இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து என்னோடய அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன பிடிக்கும், என்ன குழம்பு பிடிக்கும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லுவேன். நான்வெஜ்ஜை விட இது ரொம்ப பிடிக்கும். அந்த அளவு ஒரு பிடித்தம் எனக்கு உருளைக்கிழங்கு மேலே. அவ்வளோதான். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ரசம், கடுகு கருவேப்பிலை தாளித்து வச்சுட்டு இந்த வத்தல் மிளகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ என்னென்னா அந்த ரச பவுடரும் காய பவுடரும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து புளிக்கரைசலும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் ரச பவுடரும் காய பவுடரும் சேர்த்துருந்தேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் ரச பவுட்ரு. அதே மாதிரி சாம்பார் பவுடரும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா பிடிக்கும், ஏன்னே தெரில. சில விஷயங்கள் வந்து மற்ற மசாலாலாம் கொஞ்சம் போட்டாலும் இந்த சாம்பார் பவுட்ரு, இந்த ரச பவுட்ரு, இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருவேன். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறப்ப தான் சாப்பிடவே தோணும். அது அந்த மசாலா சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். இப்போ என்கிட்ட மல்லி இலை இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம மல்லி இலை போடலாம். இப்போ அது வந்து தண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நுரைச்சி வர்றப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக ரசம் நுரைச்சி வந்துச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து மீனையும் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இவ்வளோதான் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். எனக்காக கொஞ்சம் கீரை பொரியல் எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் கேட்டிருந்தாங்க, தக்காளி சாதம் மாதிரி, அதுவும் செஞ்சுருந்தேன். பொரிச்ச மீன் பொரிக்கிறப்போ மேலே கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து காலை உணவுக்கு ஒரு ஆப்பிள், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வந்து 2 எக்கு ஆஃப் ஆயில் போட்டு அதுவுமே எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கீரை பொரியல், கொஞ்சம் அந்த வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்திருந்தேன். ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து டின்னர் ஒரு 5 மணியோட முடிச்சிருந்தேன். ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன், இனிப்பு இல்லாமல். கூட வந்து கொஞ்சம் சுண்டல் போட்டு எடுத்திருந்தேன். காலையில் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் கொண்டக்கடலை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. ரொம்ப கஷ்டமான நாட்களை போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், எல்லாம் சரியாகும். இந்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் எப்போவும் கூட இருந்ததே கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.